வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். லேட்டஸ்ட் நியூஸ் படி கிர்கிஸ்தான் எம்பிபிஎஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. எம்பிபிஎஸ் அப்ராட்க்கு பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ கிர்கிஸ்தானில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிர்கிஸ்தான் கவர்மெண்ட் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சேர்ந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கு பெரிய லெவலில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? மொத்த 13 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் அக்ரெடிடேஷனை பெற முடியாமல் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே எம்பிபிஎஸ் அப்ராட் செக்டாரில் பெரிய செய்தி. இதன் அர்த்தம் என்ன? அந்த யூனிவர்சிட்டிஸில் டீச்சிங் குவாலிட்டி, கிளினிக்கல் எக்ஸ்போசர், ஹாஸ்பிட்டல் அட்டாச்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் போன்ற விஷயத்தில் கவர்மெண்ட் நிர்ணயித்த ஸ்டாண்டர்ட்ஸை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியலைன்னு தான் அர்த்தம். இது சாதாரண இன்ஸ்பெக்ஷன் இல்லை. 2025 கிர்கிஸ்தான் பிரசிடென்ட் வெளியிட்ட புதிய எஜுகேஷன் சீர்திருத்த திட்டத்தின் கீழே இந்த அக்ரெடிடேஷன் ப்ராசஸ் நடந்தது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிர்கிஸ்தானில் மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டியை உயர்த்துவது. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது இங்கே மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. நாங்கள் ஏற்கனவே சில வீடியோஸ் இதை பற்றி போட்டிருந்தோம். வியட்நாம், உஸ்பெகிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸில் கூட இந்த மாதிரி அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நடத்திய இன்ஸ்பெக்ஷனில் பல யூனிவர்சிட்டிஸ் தரம் கம்மின்னு நியூஸ் வெளியாகியிருக்கு. இது மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ இதை மறித்து நிறைய அட்மிஷன்ஸ் நடக்குது. பிவேர். கிர்கிஸ்தானில் இந்த அக்ரெடிடேஷன் ப்ராசஸில் ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் கிர்கிஸ்தான், இன்டர்நேஷனல் ஹையர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஏஷியன் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, இந்த 4 யூனிவர்சிட்டிஸ் மட்டுமே 6 இயர்ஸ் ஃபுல் அக்ரெடிடேஷன் பெற்றிருக்கு. அதாவது கவர்மெண்ட் நிர்ணயித்த ஸ்டாண்டர்ட்ஸை முழுமையாக பூர்த்தி செய்த யூனிவர்சிட்டிஸ் இதுதான். சில யூனிவர்சிட்டிஸ்க்கு 1 இயர் டெம்பரரி அக்ரெடிடேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னும் சில குறைகளை சரி செய்ய கவர்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு 1 இயர் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனால் பெரிய அதிர்ச்சி என்னன்னா, 13 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அக்ரெடிடேஷன் பெற முடியல. அதில் இந்திய மாணவர்களுக்கு பாப்புலரான சில யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. பிஸ்கெக் இன்டர்நேஷனல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட், இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் சயின்ஸ், சென்ட்ரல் ஏஷியன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓஷ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவிசன்னா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அவிசன்னா அப்படிங்கிற பேரில் தஜிகிஸ்தான்லையும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அதோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட், பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா இது மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டியை மேம்படுத்த கவர்மெண்ட் எடுத்துள்ள ஒரு ரீஃபார்ம் மெஷர். ஆனால் புதிய அட்மிஷன் எடுக்க நினைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். காலேஜ் தேர்வு செய்யும் போது பாப்புலாரிட்டி, ப்ரொமோஷன் மட்டும் பார்த்து முடிவு எடுக்கக்கூடாது. எம்பிபிஎஸ் அப்ராட்ல மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? வெறும் ப்ரொமோஷனை பார்த்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு மெடிக்கல் காலேஜின் உண்மையான மதிப்பு அதன் பாப்புலாரிட்டிலையோ ப்ரொமோஷன்லையோ இல்லை. இந்த அக்ரெடிடேஷன் பெறும் ரிசல்ட் அதையே மீண்டும் நிரூபிச்சிருக்கு. எம்பிபிஎஸ் அப்ராட் ஆப்ஷன் வச்சிருந்தா கண்ட்ரி செலெக்ஷன் மட்டும் முக்கியம் இல்லை, யூனிவர்சிட்டி செலெக்ஷன் இன்னும் முக்கியம். எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு சரியானது, எந்த கண்ட்ரி உங்கள் கெரியர் கோலுக்கு ஏற்றது, எந்த யூனிவர்சிட்டி என்எம்சி கைட்லைன்ஸ்க்கு ஏற்றது என்பதில் கன்ஃபியூஷன் இருந்தா கான்டாக்ட் ரிச் குளோபல் எட்யூ. 18+ இயர்ஸ்க்கும் மேலான அனுபவத்துடன் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சரியான யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்.